രുചിച്ചറിഞ്ഞു നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു യേശുവേ എൻ ദൈവമേ നീ എന്നും മതിയായവൻ യേശുവേ എൻ ദൈവമേ നീ എന്നും മതിയായവൻ നിൻ ജ്ഞാനം ഞാൻ അനുഭവിച്ചു നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു നിൻ ജ്ഞാനം ഞാൻ അനുഭവിച്ചു നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. യേശു എനിക്ക് ചെയ്ത നന്മകൾ ഓർത്തിടുമ്പോ യേശു എനിക്ക് ചെയ്ത നന്മകൾ ഓർത്തിടുമ്പോ നന്ദി കൊണ്ടെൻ മനം പാടിടുവേ സ്തോത്രഗാനത്തിൻ പല്ലവികൾ നന്ദി കൊണ്ടെൻ മനം പാടിടുമേ സ്തോത്രഗാനത്തിൻ പല്ലവികൾ യേശുവേ എൻ ദൈവമേ നീ എന്നും മതിയായവൻ യേശുവേ എൻ ദൈവമേ നീ എന്നും മതിയായവൻ നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു യേശുവേ എൻ ദൈവമേ നീ എന്നും മതിയായവൻ യേശുവേ എൻ ദൈവമേ നീ എന്നും മതിയാ. ஹல்லேலூயா ஆமென். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே மூடும் இருள் உதிக்கும் மகிமை என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். உதிக்கும் மகிமை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏசாயா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு ஒரு பயங்கரமான இருள் இந்த உலகத்தை மூடும். அதைவிட ஒரு காரிருள் என்ன செய்யும்? ஜனங்களை மூடும். அப்படி மூடினாலும் ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கவனிங்க, எங்கெல்லாம் இருள் மூட ஆரம்பிக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை உதிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு பிறகு 1வது நூற்றாண்டிலே இந்த கிறிஸ்தவம் பரவ ஆரம்பிக்கிறது. இயேசுவுக்கு பிறகு இந்தியாவுக்கு எப்போ கிறிஸ்தவம் வந்ததுன்னா இன்னைக்கு நேரத்தில் 1வது நூற்றாண்டிலே
இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் இங்கே இந்தியாவுக்கு வந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. கேரளாவுக்கு வந்துட்டு சென்னையில் தான் அவர் மரித்தார். அவர் மரித்த இடம் இன்றைக்கும் இருக்கிறது. அதனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏதோ இன்னைக்கு நேற்று கிறிஸ்தவங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க பாருங்கள். இன்னைக்கு நேற்று கிறிஸ்தவம் வரல. ஆமென். அது குறைஞ்சது 2000 வருஷத்துக்கு மேலாச்சு. அல்லேலூயா. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை கிறிஸ்டியானிட்டினாலே எல்லாருக்கும் ஏதோ ஒரு புரியாத ஒரு எதிர்ப்பு வருகிறது. எங்கே போனாலும் பிரச்சனை இருக்கிறது, எங்கே போனாலும் தடைகள் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தில் கூட போரிடமெல்லாம் பிரச்சனை இருந்தது. ஒன்றும் இல்லை, இவங்க கிறிஸ்துவ பற்றி சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் ரட்சிப்பையும் சொல்கிறாங்க. ஆனால் இது அநேகருக்கு பிடிக்கல. இது எந்த காலத்தில் இருந்து? அந்த காலத்தில் 1வது நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு 21வது நூற்றாண்டு வரை கிறிஸ்தவம் என்றாலே சிலருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு வெறுப்பு இருக்கத்தான் செய்கிறது. பல இடங்களிலே இருள் மூட பார்க்கிறது. ஆனால் எங்கெல்லாம் இருள் மூடுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய மகிமை உதிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் என்ன நடக்கு? இந்த இருள் அதை மேற்கொள்ள முடியவில்லை. 2 ராஜ்யத்தை குறித்து கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. 2 ஆளுகை. கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பிதாவை ஸ்தோத்தரிக்கிற. நல்ல கவனிங்க. 1 இருளின் அதிகாரம், த அத்தாரிட்டி ஆஃப் டார்க்னஸ். இன்னும் 1 அன்பின் ஆளுகை. 1 அன்பின் ராஜ்யம், இன்னும் 1 இருளின் ராஜ்யம். அதை 2ஆ பிரிக்கதா இருந்தா 1 ஒளியின் ராஜ்யம், இன்னொன்று இருளின் ராஜ்யம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளை பிரித்து எடுத்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறார். நம்மெல்லாம் இருளின் அதிகாரத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு இயேசுவாகிய அன்பின் ராஜ்யத்திற்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம்ங்கிறதுக்கு நிழலாகத்தான் நாம் திருச்சபையில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதிக்கிறோம். திருச்சபையில் எதற்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம இந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. இந்த ராஜ்யத்திற்கு பேர் இருளின் ராஜ்யம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த இருளின் ராஜ்யத்தில் இருந்து நம்மை பிரித்து எடுத்து தமது குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்குள்ளே நம்மை கொண்டு போய் வைக்கிறார். அதனால் இருளுக்கும் ஒளிக்கும் எப்பவும் என்னதான் இருக்கும்? பகை இருக்க தான் செய்யும். இருளும் ஒளியும் ஒன்றா இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு இடத்துல என்ன இருக்கணும்? இருள் இருக்கணும். இல்லைன்னா என்ன இருக்கணும்? ஒளி இருக்கணும். இருளையும் ஒளியும் ஒன்றா வைக்க முடியாது. எங்கே இருள் இருக்கிறதோ அந்த இடத்துல ஒளி வந்த உடனே இருள் தன்னால் விலகி போயிடும். அல்லேலூயா. சரி, இப்போ கொஞ்சம் இருட்டை பிடிச்சு கொண்டு விடுவோங்க அப்படின்னா என்ன பண்ணால் போதும்? நீங்கள் கொஞ்சம் இருட்டை பிடிச்சி என்ன செய்வோம்? கொண்டு விடுவோம். ஒரே வெளிச்சமாக இருக்குது, கொஞ்சம் இருட்டை பிடிச்சி விடுவோம்னா நீங்கள் என்ன பண்ணணும்? வெரி குட். நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் போதும். எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற லைட் சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் இருளை பிடிச்சி என்ன செய்ய வேண்டியதில்லை, விட வேண்டியதில்லை. இருள் தன்னால் வந்துடும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் இப்போ இருளாக இருக்குது, கொஞ்சம் வெளிச்சம் வேணும்னா நீங்கள் ஸ்விட்சை ஆஃப் பண்ணால் போதும். அல்லேலூயா. ஆன் பண்ணால் போதும். என்ன நடக்கும்? வெளிச்சம் தன்னால் வரும். அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது? இயேசு எப்படிப்பட்டவர்?
என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஒளியும் இருளும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், தேவன் ஒளியாயிருக்கிறார். God is light. தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும், நல்லா கவனிங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஒளியாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? ஒளியாயிருக்கிறார். அவரிடத்தில் கொஞ்சம் கூட இருள் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? ஒளியாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில், கவனிங்க, சேரக்கூடாத ஒளி, யாரும் கிட்ட நெருங்க முடியாத ஒரு ஒளி. அல்லேலூயா. பாருங்க, சந்திரன் இருக்கு, சூரியன் இருக்கு. 2 சுடர்களை ஆண்டவர் வெளிச்சத்திற்காக உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சந்திர மண்டலத்தில் போய் உட்காந்துட்டு வர்றாங்க. நம்ம கூட சொல்கிறோம், சந்திர மண்டலத்தில் ஒரு பாட்டி உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வடை சுட்டுக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். அங்கே பாரு, நிலாவில் என்ன இருக்குது? ஒரு பாட்டி உட்காந்துருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா அங்கே போகலாம், மனுஷன் போகலாம். 1962ஆம் வருஷம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் வைத்தார் என்கிற ஒரு செய்தி குறிப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, ஆனால் அதே நேரத்தில் தேவன் இன்னொரு சுடரை உண்டாக்கினார். அதுதான் சூரியன். அந்த சூரியன்கிட்ட ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? கிட்ட நெருங்க முடியாது. நான் சூரியனில் போய் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? சூரியனை என்ன செய்ய முடியாது? நம்மால் பார்க்கவே முடியாது. சூரியனை நம்மால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஏனென்றால் அது வல்லமை உள்ளது. அல்லேலூயா. சூரியனுடைய வல்லமை மிகவும் பயங்கரமானது. அப்போ ஒரு சூரியனுடைய வல்லமை கிட்ட ஒரு மனுஷன் கிட்ட என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாதுன்னா, ஆமாம், ஆண்டவர், அந்த சூரியனை படைத்த ஆண்டவர் சூரியனை விட எத்தனையோ மடங்கு பெரியவர். அல்லேலூயா. சூரியனை விட எத்தனையோ மடங்கு ஒளியின் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியினிடத்தில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவனும் கண்டிராதவரும். கடவுளை பார்க்க முடியவே முடியாது. அல்லேலூயா. மனுஷரில் ஒருவனும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய இருக்கிறவர், அவருக்கே கனமும் மகிமையையும் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆனால் அப்படி நெருங்க முடியாத இடத்தில் இருந்த ஆண்டவர் நாம் எல்லாரும் நெருங்கக்கூடியவராய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவா இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் தொன்று தொட்டு இருக்கிறோம். தொன்று தொட்டுன்னா எவ்வளோ நாள்? கல் தோன்றி, மண் தோன்றி, ஆமாம், மணல் தோன்றி, அப்புறம் எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கிறோங்கிற காடு வந்து யுகமாக இருக்கிறாரு. காடுக்கு வந்து கால அளவு கிடையாது. அதனால் நம்ம வாழ்க்கை முடிஞ்ச பிறகும் நம்ம கால அளவு இல்லாத வாழ்க்கைக்கு போக போகிறோம். அதனால் சிலர் சொல்லுவாங்க, உரிக்க உரிக்க வெங்காயம் தோலாதான் இருக்கு மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. அர்த்தம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் அவனுக்கு தெரிகிறது. அல்லேலூயா. அப்போனா சொல்லுவாங்க, 2000 வருஷம் தானங்க ஆச்சு. கிமு என்றும் கிபி என்றும் ஹிஸ்டரியை 2ஆ பிரித்ததே ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அல்லேலூயா. கிமு என்றும் கிபி என்றும் ஹிஸ்டரியை 2ஆக பிரித்தவர் இவர். கிறிஸ்தேசு மெய்தேவன் என்பதற்கு
இதைவிட அடையாளம் என்ன வேணுங்க? அல்லேலூயா. ஆனால் இயேசு மனுஷகுமாரனாய் இந்த உலகத்தில் வந்து தான் 2000 வருஷம் ஆகுதே ஒழிய, தேவாதி தேவன் யுகாயுகமாய் வீற்றிருக்கிறார். அவருடைய ஆண்டுகளை நீங்கள் கம்ப்யூட்டரில் போனாலும் கணக்கெடுக்க முடியாது, கணக்கிட முடியாதவர். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எந்த இருளும் இல்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். நல்லா கவனிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன், நல்லா கவனிங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எப்படி ஆயிற்று? மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, மனுஷருக்கு ஒளியாய் மாறியது. அப்ப இயேசுக்குள் இருந்த வெளிச்சம் மனுஷருக்கு எப்படி மாறியது? ஒளியாய் மாறியது. அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு இயேசுவின் பிள்ளைகளாய் மாறும்போது நமக்குள் இருக்கிற இருள் விலகி ஒரு வெளிச்சம் நமக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. இயேசுவுக்குள்ளே இருந்த ஜீவன் என்னாச்சு? மனுஷருக்கு என்ன ஆயிடுச்சு? ஒளியாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென். சொல்லுங்க, நாங்க எல்லாரும். நல்லா வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்படின்னா இன்னொரு குரூப் இருக்கு, அது இருளின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாசித்தோம், தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் கொஞ்சம் கூட பாவம் இல்லை. அதுதான் இருள். ஆண்டவரிடத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை. அவர் பாவம் இல்லாத பரிசுத்தர். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் யாரு? பாவம் இல்லாதவர். ஆமென். இந்த உலகத்தில் பாவம் இல்லாத ஒரே ஒரு ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா எவ்வளவும் என்னல்ல, இருள் இல்லை. இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்திற்கு வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் பகலின் பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். ஒரு காலத்தில் நம்ம மேல இருள் இருந்துச்சு, ஆனால் வெளிச்சமாய் நாம் மாறிவிட்டோம். நான் சின்ன வயதாக இருக்கும்போது, 5 அல்லது 6, 7 வயசில் இருக்கும்போது, என்னுடைய தகப்பனார் ரொம்ப பக்தி உள்ளவர். வருஷம் மாலை போட்டுருவார். அப்புறம் தேனி பக்கத்தில் வீரபாண்டின்னு ஒரு இடம் இருக்கும். நீங்கள் கம்பம், கூடலூர், உத்தமபாளையம் எல்லாம் தாண்டி வந்துட்டிங்கன்னா அங்கே ஒரு ஆறு எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அது பக்கத்தில் வீரபாண்டின்னு ஒரு அழகான கிராமம் இருக்கும். அங்கே வருஷம் பயங்கரமாக ஒரு திருவிழா நடக்கும். பயங்கரமான, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ கூட அது நடக்குது. நான் சொல்ல சின்ன 5-7 வயசுலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட நான் ஒரு தடவை கேரளாவுக்கு போகும்போது அந்த ரூட்டை மாற்றி விட்டேன். என்ன நீ கேட்டால் வீரபாண்டி கோயிலில் திருவிழா நடக்குது அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அப்பா அங்கே கூட்டிகிட்டு வருவார். அங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த ராட்டனங்கள் எல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும். ரொம்ப அப்புறம் அந்த திம்பண்டை, அந்த பொறி கடலை, அது இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நல்ல ஜாலியாக இருக்கும். அதில் ஒரு வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை இருளின் வாழ்க்கை. இப்போ இயேசு என்ன பண்ணார்? அந்த வாழ்க்கையிலிருந்து ஒளியின் வாழ்க்கைக்கு கொண்டு போகிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இருளிலிருந்து
வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இப்பொழுது கிறிஸ்துவாக உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம ஒரு நாள் இருளின் பிள்ளைகளாக இருந்தோம், வெளிச்சத்தை அறியாமல் இருந்தோம், வெளிச்சம் என்கிற ஆண்டவரை அறியாமல் இருந்தோம். இப்ப என்ன பண்ணாரு? அந்த இருளில் இருந்து கர்த்தர் நம்மளை எங்க கொண்டு வந்துட்டாரு? வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் எப்படி இருக்கிறாரு? ஒளியாயிருக்கிறார். அவர் எந்த உருவத்திலும் இல்லை, எந்த சிலையிலும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த சிலையிலும் எந்த உருவத்திலும் அவரை கட்டுப்படுத்த முடியாது, ஒரு சிலையில் அவரை வைக்க முடியாது. God is light. அது என்ன லைட்னா, உலகம் முழுவதுக்கும் அவர் வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இருளில் இருந்து, இருளான வாழ்க்கையில் இருந்து தேவன் அவருடைய பிள்ளைகளையும் பிரித்து எடுத்து எங்க கொண்டு போறாரு? வெளிச்சத்திற்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? ஒரு காலத்தில் இருளின் பிள்ளைகளாக இருந்தோம். இருள்னா என்ன? பாவத்தை செய்து கொண்டு வந்தோம், ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்தோம், எதையோ ஒன்று நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதுதான் வழி என்று இயேசு நமக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இப்போ நம்ம அவர் பிள்ளையா என்ன செஞ்சிட்டோம்? மாறிட்டோம். எப்படி ஆண்டவரிடத்தில் இருள் இல்லையோ அதே போல நம்மிடத்திலையும் இருள் இல்லை. ஏனென்றால் நம்ம அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இலங்கையிலிருந்து 2 வாலிபர்கள் கனடா தேசத்திற்கு பிழைப்புக்காக போனார்கள். இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் ரொம்ப இருப்பாங்க. 2 வாலிபர்கள் போனாங்க, 2 உயிருக்குறான வாலிபர்கள். அதில் ஒருவன் கிறிஸ்தவன், இன்னொருவன் பிற மதத்தை சேர்ந்த வாலிபன். ஆனால் அவங்க அதெல்லாம் பார்க்கல. இன்றைக்கி இருக்கிற மாதிரி மதம் பார்த்தெல்லாம் பழகலை. மதம் ஜாதியெல்லாம் இன்றைக்கு கடவுளுக்கு பிடிக்காதது தான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க என்ன செய்யலை? வரலை. கவனிங்க, 2 பேரும் நல்ல ஒழுக்கமுள்ளவர்கள். இந்த 2 வாலிபர்களுமே ஒழுக்கமுள்ளவர்கள். நல்லா கனடா தேசத்துக்கு போனாங்க. 2 பேருக்கும் வேலை கிடைத்தது, 2 பேருக்கும் திருமணம் நடந்தது. ஆனால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த வாலிபன் எப்போ பார்த்தாலும் ஒரு வார்த்தையை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பான். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவர்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நண்பன் கூட பேசும்போது கூட இயேசு பெரியவர் அப்படிமா. ஒரு நாள் 2 பேரும் டீ குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவன் இயேசு பெரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உடனே அந்த வாலிபன் அந்த டீ கப்பை கீழே வச்சுட்டு ஓங்கி அவன் கன்னத்தில் அரைஞ்சான். அரைஞ்சிட்டு அவன் சட்டையை பிடிச்சி சொன்னான், டேய், நீயும் நானும் இலங்கையிலிருந்து கனடாவுக்கு வந்தோம், உனக்கும் வேலை கிடைச்சிது, எனக்கும் வேலை கிடைச்சிது, உனக்கும் திருமணம் நடந்தது, எனக்கும் திருமணம் நடந்தது, உனக்கும் குழந்தை பிறந்தது, எனக்கும் குழந்தை பிறந்தது. நான் ஒரு கடவுளை கும்பிடுறேன், நீ ஒரு கடவுளை கும்பிடுற, நமக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீ இயேசு பெரியவர், இயேசு பெரியவர் நீ சொல்லி சொல்லி என்னை ஏன் கடுப்பேற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னா. அவன் அமைதியாக சொன்னான், கோபப்படாமல் சொன்னான், நண்பா, நமக்கு எல்லாம் கிடைச்சது உண்மைதான். உனக்கும் வேலை கிடைச்சிது, மனைவி கிடைச்சிது, பிள்ளை கிடைச்சிது, வீடு கிடைச்சிது, எல்லாம் கிடைச்சிது. ஆனால் நான் என் கடவுள்கிட்ட ஒரு காரியத்தை தான் கேட்குறேன். இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும். அல்லேலூயா. அப்படி நீ நான் ஏன் கடவுள்கிட்ட கேட்குறேன், நீ உன் கடவுள்கிட்ட இப்படி கேட்க முடியுமா அப்படின்னா. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே அப்படின்னு உன்னால் கேட்க முடியுமான்னா இவனுக்கு பதில் சொல்லவே முடியலை. அவன் எந்த கடவுளை வச்சு என்ன மாதிரி மாற்றுங்க நீ சொல்லுவான், அவனால் சொல்லவே முடியலை. அவன் அப்படியே அமைதலாக இருந்தான்.
எனக்கு அன்பானவர்களே, உம்மை போல மாற்றும் என்று சொல்ல தகுதியான ஒரு ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கடவுள்கள்கிட்ட, எல்லா கடவுள்கிட்டையுமே வல்லமை இருக்கிறது, பவர் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனால் பரிசுத்தம் நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. He is holy. யாரும் சொல்ல முடியாது, எந்த மனுஷனையும் சொல்ல முடியாது. நீ அமெரிக்க ஜனாதிபதியை புகழ்த்தலாம், இந்திய பிரதமரை புகழ்த்தலாம், தமிழக முதல்வரை புகழ்த்தலாம். ஆனா எவனாவது நீ பரிசுத்தர் என்று சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரே தகுதி உள்ளவர் பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்து. ஓ ஹalleluya. He is holy. அவர் பரிசுத்தர். ஆமென். பரிசுத்தர். பொன்னு பொருளை யாரும் கொடுக்கலாம், ஆஸ்தியை கொடுக்கலாம், வீட்டை கொடுக்கலாம், காட்டை கொடுக்கலாம், பணத்தை அள்ளி எறியலாம். ஆனா பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். ஹalleluya. ஆமென். ஒரு குற்றங்கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி 3 தடவை சொல்லுங்க, பரிசுத்தர். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் கொஞ்சம் கூட இருள் இல்லாத பரிசுத்தர். ஹalleluya. நீங்க இந்த உண்மையை உறக்க சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம். இயேசு கிட்ட வல்லமை இருக்கா, வல்லமை இல்லையாங்கிறது வேற. இயேசு வீடு தருவாரா, காடு தருவாராங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது. அது எல்லாரும் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு உழைக்க திராணி இருந்தால் உழைச்சி வீட்டை கட்டலாம், உழைச்சி காட்டை வாங்கலாம், கார் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். ஆனால் பரிசுத்த நீ வேற எங்கத்தையும் வாங்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒரு மொபைலும் பணம் இருந்துச்சுன்னா இருக்கிற இடத்திலேயே உலகத்தையே வாங்கலாம். ஆனால் பரிசுத்தத்தை நீ இயேசுவின் இடத்துல தான் வாங்க முடியும். அமேசானில் வாங்க முடியாது, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க முடியாது, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க முடியாது, எந்த கோயிலையும் நீங்க போய் வாங்க முடியாது. பரிசுத்தத்தை தருகிறவர் இயேசு ஒருவர் தான். ஓ ஹalleluya. இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு ஆராதனைக்கு தகுதியான தெய்வம். முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு நீ மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு. ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வர்ற ஒரு விசுவாசிக்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, என்னங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு நீ போகிறீங்க, அங்கே என்ன அள்ளியா கொடுக்குறாங்க உங்களுக்கு? நல்ல கேள்வியில். ஒருத்தங்க கேட்டிருக்க, நீ கோயிலுக்கு வேறு பாஸ்டர் உனக்கு என்ன தர்றாரு? இதெல்லாம் நல்ல கேள்வி தான். சர்ச்சு உங்களுக்கு என்ன கொடுக்குது? கோயில் உங்களுக்கு என்ன கொடுக்குது? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட எங்கேயும் போக மாட்டேங்கிங்க. என்னங்க இது இப்படியா இருப்பாங்க? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட போகாமல் போய் ஓடி அதுவும் ஓடி போகிறீங்களா? அங்கே என்ன கிடைக்குது? அங்கே பரிசுத்தம் கிடைக்கிறது. அந்த பரிசுத்தம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. ஆமென்.
நீங்கள் இங்கே வந்த உடனே ஏதோ அள்ளி கொடுக்கறது இல்லை. இன்றைக்கி என்னவோ நம்ம முருகதாஸ் பிரதர் சாப்பாடு ஒழுங்கு பண்ணியிருக்கிறாரு. இப்படி வாரம் சாப்பாடு போட முடியுமா? வாரம் போட முடியுமா? அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வசதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னதான் பாஸ்டர் வச்சுருக்கு, என்னதான் கொடுக்குறீங்க? இங்கே இந்த வெயிலையும் பாராமல் ஓடி ஓடி வராங்களே. இங்கே இயேசு பரிசுத்தர் என்று சொல்லுகிறோம், பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் இந்த ஆராதனை பரலோகத்திற்கு நிழல். பரலோகத்தில் நம்ம போய் இதை தான் செய்ய போகிறோம். இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு. சொல்லுங்க, இயேசு. இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோக பிதாவினிடத்தில் வர முடியாதுன்னார். ஹல்லேலூயா. அதை சொல்லி கொடுக்குற இடம் தான் சபை. நீங்கள் சில தப்பாக சொல்கிறாங்க, நீங்கள் சபைக்கு வாங்க உங்களுக்கு வீடு கிடச்சிரும், சபைக்கு வாங்க உங்களுக்கு காரு கிடச்சிரும். ஒன்று, அது உங்கள் சாய்ஸ். முதல்ல உங்களுக்கு விருப்பம் வேணும், முதல்ல விதை உங்ககிட்ட இருக்கணும், விதையை நீங்கள் தான் போடணும், நீங்கள் தான் தண்ணி ஊற்றணும், நீங்கள் தான் உரம் போடணும். ஆனால் அதை பாதுகாக்கிறது மட்டும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு எச்சரிக்கையை நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. லூக்கா 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன கொடுக்கிறாரு? வாக்குத்தத்தம் கொடுப்பாருன்னு பார்த்தா எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஆமாம், வாக்குத்தத்தமும் கொடுப்பாரு, எச்சரிக்கையும் கொடுக்காரு. வெறும் வாக்குத்தத்தமாக வாங்கி தேனை மிகுதியாக உண்பது நல்லது அல்ல. ரொம்ப தேனை குடிச்சு பாருங்க, அப்புறம் உடல் மந்தமாகி எல்லாம் இதாயிரும். எல்லா வெஜிடபிளும் சாப்பிடணும், பாவக்காயை விரும்பி சாப்பிடணும். ஹல்லேலூயா. பாவக்காயை விரும்பி சாப்பிட்றாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ பேர் இருக்கீங்களா? அப்படின்னா அவங்க வீட்டு தோட்டத்தில் 2 பாவக்காய் போட வேண்டியது தானே. எனக்கு ஒரு போதகர் இருக்கிறாரு. அவர் எந்த ஊரில் இருக்கிறாரு? என்ன காரியா, இங்கே தான் பக்கத்தில், இந்த மெப்கோ காலேஜ் பக்கத்தில் இருக்கிறார். அவர் சில நேரம் இந்த பாவக்காய் கொண்டு வருவார் பாருங்க, அவர் தோட்டத்தில் விளையிறது இவ்வளோ கொண்டு வருவார். நான் எவ்வளோ பாவக்காய் வச்சாலும் தின்றுவேன். எனக்கு பாவக்காய் தான் இனிப்பு. அப்போ தேவன் சில நேரம் நமக்கு மதுரத்தையும் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? எச்சரிப்பையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம யாராக இருக்கிறோம்? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். அவங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நல்ல கவனிங்க. பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தரித்து கொண்டிருக்க கூடாது. இப்போ நம்மளை என்ன சொல்றாரு? நம்ம பகலுக்குரியவர்கள், நம்ம இருளுக்குரியவர்கள் அல்ல. கவனிங்க, இருள்னா என்னன்னு சொன்னேன்? பாவம். இருள் என்பது பாவம். அப்போ இந்த உலகத்தில் பாவம் அழிஞ்சு கிடக்கிறது. அங்கே தான் நாமும் இருக்கிறோம். இந்த உலகத்தில் என்ன இருக்குது? பாவம் ரொம்ப மலிந்து கிடக்கிறது. அதுவும் இன்னைக்கு ரொம்ப வேகமாக இருக்கிறது. குடி, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பகைகள், விரோதங்கள், கசப்புகள், சண்டைகள், கொலைவெறிகள், பாவம். எங்கு திரும்பினாலும் என்ன இருக்கு? பாவம்.
ஆனால் அது ஒரு இருளாக இருக்கிறது. அது சிலரை மூடிக்கொள்ளுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்களோ யாரு? இருளுக்குரியவர்கள் அல்ல. நீங்க யாரு? பகலுக்குரியவர்கள். இரவு சென்று போயிற்று. இரவுக்குரியவருடைய கிரியைகள் வித்தியாசமா இருக்கும். குடி, கஞ்சா பழக்கம், போதை பொருள், பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, போதை அடிக்கிறது, விபச்சாரம் பண்றது, இதெல்லாம் இருளின் சக்திகள், த பவர் ஆஃப் டார்க்னஸ். ஆனா இன்னைக்கு மக்கள் எல்லாம் இதில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க, இதில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்படி பாவத்தில் மூழ்கி கிடக்கிறவங்களை கொஞ்சம் பேரை பிரிச்சு எடுக்கிறாரு. அந்த இருளில் இருந்து என்ன செய்யறாரு? வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். ஏன்னா இயேசு சொன்னாரு, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன், உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அதனால கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடுகிறது. இன்னைக்குரிய வாலிபர்களை மொபைல் அடிக்டேஷன், இதுக்கு அடிமை, இது அவங்களை அடிமைப்படுத்துது. இதில் என்ன காரியம் நடக்குதுன்னே தெரியல. ஒரு காலத்தில் சொன்னாங்க ஸ்கூலில், 18 வயசு வரை உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் என்ன செய்யாதீங்க, வாங்கியே கொடுக்காதீங்க அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொரோனா வந்தது. இப்போ வீட்டில் இருந்து என்ன செய்ய சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆன்லைனில் என்ன எடுப்போம், வகுப்புகள் எடுப்போம், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, ஆண்ட்ராய்டு. நான் சொல்கிறேன் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ 18 வயசு ஆகாமல் உங்கள் பிள்ளைகிட்ட ஆண்ட்ராய்டு மொபைலை கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கெடுக்கிறீர்கள். ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நிறைய சீக்ரெட்ஸ் இன் தி மொபைல், இன் தி மொபைல், மெனி சீக்ரெட்ஸ் இன் தி மொபைல். அதனால் கவனமாக இருங்க. அப்போ நான் உலகத்தில் இருள் என்ன செய்கிறது? இருள் என்ன செய்ய பார்க்கிறது? மூட பார்க்கிறது. ஆனால் மகிமை உதிக்கிறது. ஆண்டவர் விடுறதில்லை. ஹல்லேலூயா. திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை நம்ம எங்கே இருக்கிறோம்? வி ஆர் இன் ஃபீல்டு, ஒர்க் சைட்டு, அங்கே இருக்கிறோம், சைட்டில் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? வி ஆர் இன் சைட்டு. சைட் அடிக்கிறத நான் சொல்லலை, சைட்டில் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைட் இருக்கு, ஒருத்தர் ஒரு வேலையில் இருக்கிறோம். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? அங்கே இருள் கவ்வ பார்க்கிறது. பரிசுத்தத்தை பாவம் என்ன செய்ய பார்க்கிறது? அப்படியே மூட பார்க்கிறது. நான் மலைப்பாம்பு ஒரு இறையை பிடிச்சிச்சுன்னா தன்னுடைய வாயிலிருந்து சுரக்கிற ஒரு நுரையால் அப்படியே நக்குமா. நக்குனா அந்த மிருகம் அப்படியே மயங்கிருமா. நல்ல சுகமாக இருக்குமா அதுக்கு. நக்க நக்க எப்படி இருக்குமா? எது? அந்த மலைப்பாம்பு நக்க நக்க இந்த மிருகத்துக்கு எப்படி இருக்குமா? சுகமாக தூங்கின பிறகு அது அப்படியே சுத்தம், அப்படியே சுத்தம். சுற்றி முதல்ல அந்த மிருகத்தினுடைய எலும்பை ஒடிக்கும், அப்படியே இறுக்கி பிடிக்கும், இறுக்கி பிடிக்கும். அந்த எலும்பெல்லாம் ஒடிச்சு அது இப்போ அன்கான்ஷியஸுக்கு போன பிறகு அது அப்படியே என்ன செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் பாவம். பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அது ஒரு மயக்கத்தை உண்டாக்கும், ஒரு மயக்கம் அதில் வரும். அதில் மயங்கின பிறகு பாவம் மனிதனை என்ன செய்யும்? கொல்லும். பாவத்தின் சம்பளம் மரணமே, தேவன் இயேசுவின் கிருபை நித்திய ஜீவனே. வா வா ஓடி வா. ஆமாம், பாவம் அப்படியே நம்மளை மனுஷனை என்ன செய்யும்? கொல்ல ஆரம்பிக்கும். ஒருத்தன் ஒரு மலைப்பாம்பை வச்சு வித்தை காட்டிக்கிட்டே இருந்தான். பைத்தோன், ஒரு பைத்தோனை வச்சு ஒருத்தன் வித்தை காட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு பெரிய மலைப்பாம்பு
பார்க்குறதுக்கு கூட்டம் கூடும், டிக்கெட்டு நல்ல சேல்ஸ் ஆகும். என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த பாம்பு எடுத்து அப்படியே மேலே போடுவோம். அவ்வளோ பெரிய பாம்பு அப்படியே மேலே போடுவோம். மேலே போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் ஐயோ என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க நீ சும்மா ஆக்ஷன் பண்ணுவான். அதாவது அந்த பாம்பு அவனை கொல்ல போகிறது மாதிரியும் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஆக்ஷன் பண்ணுவான். உடனே அந்த வித்தை பார்க்க போனவங்கெல்லாம் கைத்தட்டி என்ன செய்வாங்க? சிரிப்பாங்க. இது பல நாளாக இருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல் என்ன செய்தான்? அந்த மலைப்பாம்பை, பெரிய பாம்பை எடுத்து அப்படியே என்ன பண்ணான்? மேலே போட்டான். அது அப்படியே நெளிஞ்சிட்டு இப்படியே இருந்தது. இப்போ என்னாச்சு? அது மெதுவாக அவனை சுற்ற ஆரம்பிச்சது. வழக்கமாக அப்படி சுற்றும், அப்புறம் விட்டுரும். அது மெதுவாக அவனை சுற்ற ஆரம்பிச்சது. இவன் என்ன பண்ணான்? வழக்கமாக சுற்றுது. உடனே எல்லாரும் ஓ என்ன சேமினா எல்லோரும் கைத்தட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த மலைப்பாம்பு அப்படியே அவனை இறுக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே சுற்றிட்டு என்ன செஞ்சு அவன் அப்படியே இருக்க ஆரம்பித்த உடனே இவன் வழக்கமாக கத்துறான், என்ன காப்பாற்றுங்க என்ன காப்பாற்றுங்க என்ன காப்பாற்றுங்க. எல்லாரும் கைத்தட்டி ரசிக்கிறாங்களே ஒழிய ஒருவரும் என்ன செய்யலை? காப்பாற்ற முன்வரவில்லை. ஏன்னா புலி வருதுன்னு சொன்ன கதை தான். இவங்க நல்லா ஆக்ட் பண்ணுறான்னாங்க. கொஞ்ச நேரத்தில் இவன் கத்துறான், கையை தூக்கிட்டு கத்துறான். அது அப்படியே கொஞ்சம் சத்தம் கேட்சி, கடுக்கடுன்னு சத்தம். என்ன சத்தம் அது? எலும்பெல்லாம் உடையிற சத்தம். காப்பாத்துங்க. கடைசியில் யாரும் காப்பாற்ற வரவில்லை. அவன் அப்படியே அந்த மலைப்பாம்பு அவனை முழுங்கி விட்டது. எனக்கன்பானவர்களை விழுங்கி விட்டது, முழுங்கி விட்டது. மலைப்பாம்பு என்ன செய்து விட்டது? அவனை விழுங்கி விட்டது. பாவமும் அப்படிதான். அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வரும். ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஒரு இருள் வரும், அப்புறம் ஒரு பெரிய புள்ளியாக வரும், அப்புறம் பெரிய இருளாக மாறிடும். இயேசு சொல்கிறாரு, ஆமென், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. பாவம் நம்மளை விழுங்காதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாவ இயல்பில் தான் நம்ம இருக்கிறோம். நம்மக்கிட்ட பாவ இயல்பு இருக்கிறது. எல்லா பாவமும் நமக்குள்ள இருக்குது. செக்ஷுவல் ஃபீலிங் எல்லாமே நமக்குள்ள இருக்கிறது. பாவ இயல்பில் வாழ்கிறோம், ஆனால் பாவத்தில் வாழக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். பாவ இயல்பு நமக்கு இருக்கலாம், ஆனால் பாவம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எப்படின்னா தண்ணீரிலே தாமரைப்பூ. எப்படி இருக்கும்? தாமரை இலைகள் என்ன செய்யாது? தண்ணி அதில் என்ன செய்யாது? ஒட்டாது. உப்பு நிறைந்த கடலில் மீன் இருந்தாலும் கடலுக்கு மீனில் என்ன இருக்காது? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம மாம்சத்தில் நன்மை வாசமாக இருப்பது இல்லை. நம்முடைய மாம்சத்தில் என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது, பாவ இயல்பு இருக்கிறது, செக்ஷுவல் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அது எப்படி மாறக்கூடாது? பாவமாக மாறக்கூடாது. அல்லேலூயா. அப்போ வாட் இஸ் த சின் அப்படின்னு சொல்லணும். இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்து தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேரை லேசாக விழுங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய தேவன் பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்கள். இப்போ பாவம் என்கிற இருள் உங்களை என்ன செய்யக்கூடாது? நம்மளை விழுங்க விடக்கூடாது. அப்படி விழுங்க வந்துச்சுன்னா உடனே ஒரு தட்டிடணும். அல்லேலூயா. பவுலின் கையில் விறகு அள்ளி போட்டான். ஒரு பாம்பு, கட்டுவரியன் பாம்பு என்ன செஞ்சிருச்சு? கையை கவ்விருச்சு. உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? உதறி போட்டான். எல்லாரும் சொல்லுங்க, உதறி போட்டான். சத்தமாக சொல்லுங்க. அந்த மாதிரி நம்மளை கவ்வத்தான் பார்க்கும். கவ்வுகிறத என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க, உதறி போட வேண்டும். பாவத்தை, பரிசுத்தத்தை பாவம் என்ன செய்யக்கூடாது? விழுங்காதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த உலகத்திற்குரிய வாழ்க்கை விழுங்கிடக்கூடாது. நம்மெல்லாம் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் எங்கே இருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த உலகம் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது? விழுங்கிடக்கூடாது. இந்த உலகம் நம்மளை
விழுங்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை இருக்கிறது, ப்ரேயர் லைஃப் இருக்கிறது. போன தரிசன கூடுகையில் ஜெப வாழ்க்கையின் வல்லமை என்கிற தலைப்பில் தான் பேசினேன். ஜெப வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கை விழுங்கிறாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சிலர் சொல்கிறாங்க எனக்கு நேரமே இல்லைன்னு. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீங்கள் என்னைக்கு தேவனுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அப்போ உங்கள் நேரமெல்லாம் சாத்தானுக்கு போகும். நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. தேவன் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. சிலர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் ரொம்ப வேலை பிஸிங்க, மற்றவங்களே அதை சும்மா இருக்கிற மாதிரியும். எனக்குன்னா நீங்கள் சபையில் எந்த கூட்டம் வச்சாலும் என்னால் கலந்துக்க முடியாது, எனக்கு நேரமே இருக்காது. நீங்கள் என்னைக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அன்னைக்கு சாத்தானுக்கு வாயை திறக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்காங்க. தேவன் கொடுக்கிற நேரம் தேவனுக்கு போக தான் உலகத்துக்கு. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் கொடுக்கிற நேரம் முதல்ல தேவனுக்கு போக தான் யாருக்கு கொடுக்கணும்? உலகத்துக்கு கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு. ஆமா, இதை விழுங்கிடக்கூடாது. இதை விழுந்த இருள் விழுங்கிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை என்ன செஞ்சிடக்கூடாது? விழுங்கிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை உலக வாழ்க்கை விழுங்கிடக்கூடாது. உங்க பரிசுத்தத்தை பணம் விழுங்கிடக்கூடாது. உங்க நேரத்தை பணம் விழுங்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க என்ன வேணாலும் கத்தி பேசுங்க பாஸ்டர், நான் இப்படி தான் இருப்பேன்னு இருக்கிறீங்க சிலர். நான் வேலையை உண்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கொடுத்த வேலையை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் சிலர் சம்பாதிக்கிற பணம் இந்த தீக்கோழி முட்டை போட்டும் குஞ்சு பொரிக்காது, கூமுட்டை. ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காம நம்ம செய்கிற காரியங்கள், அது என்ன கோழி? அது அந்த கோழி என்ன செய்யுமா? அந்த தீக்கோழி தானே. முட்டை போட்டும் அடை இருக்காது. அடை இருக்கு, அதுக்கு முடியாது. முட்டையை போட்டு விடும், அது யாராவது மிருகம் சாப்பிட்டுட்டு போயிடும், எப்போது குஞ்சு பொரிக்கும். அதே மாதிரி தான் இந்த கிண்ணி கோழி பாருங்க, முட்டை போடும், என்ன செய்யாது? அடை இருக்காது. ஆமென். சில அடை இருந்தும் குஞ்சு பொரிக்காது, எல்லாம் கூமுட்டையாக போயிடும். நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை கூமுட்டையாக போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயனுள்ள வாழ்க்கையாக மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெப வாழ்க்கைய இந்த உலகம் வாழ்க்கை விழுங்க பார்க்கும், சோம்பேறித்தனம் விழுங்க பார்க்கும். என்னத்தை ஜெபிக்க, என்னத்தை ஆன்லைன் பிரேயருக்கு போக, என்னத்தை பைபிள் வாசிக்க, கொஞ்சம் படுப்போம், கொஞ்சம் தூங்குவோம், இந்த மாதிரி விழுங்க பார்க்க விடக்கூடாது. இருள் விழுங்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. அருமையானவர்களே, பணத்தை வச்சு நிறைய காரியங்கள் சாதிக்கலாம், நான் சொன்னல. ஆனால் சபை ஊழியத்தை மட்டும் பணத்தை வச்சு சாதிக்க முடியாது, ஜெபத்தை வச்சு தான் சாதிக்க முடியும். இன்றைக்கி ஒரு ஆராதனை நடத்துகிறேன்னா இதுக்கு பின்னாடி ஜெபிக்கிற மக்களை வச்சு தான். நேற்று 2 குரூப் ஜெபம் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒன்று சகோதரிகள், இன்னொன்று சகோதரர்கள். இந்த ஜெபந்தான் ஆராதனைக்கு உங்களை தடையில்லாமல் கொண்டு வரும். இந்த ஜெபந்தான் ஆராதனையில் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். நீங்கள் பாடுவீங்க, ஒரு உப்பு சப்பு இல்லாமல் போயிடக்கூடாது. நல்லா குழம்பு வச்சா அந்த குழம்பு 3 சுவை இருக்கணும். 3 சுவை எத்தனை சுவை? ஒரு குழம்புக்கு என்னென்ன சுவை? 6 சுவையா? என்னென்ன சுவை சொல்லு பார்ப்போம். அது தெரியாது, சும்மா 6 சுவைன்னு சொல்லிடுது. எனக்கு தெரிஞ்சது 2 சுவை தான். ஒன்று உப்பு, இன்னும் ஒன்று உரப்பு. இன்னைக்கு குழம்பு எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டில் அடிக்கடி வாங்க வாங்கம்பாங்க, கையை கழுவிட்டு வாங்க, இப்படி பாருங்கன்னு கேட்பாங்க. உப்பு உரப்பு. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் உப்பு இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசு சொன்னதை சொல்கிறேங்க, நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கு. அந்த உப்பு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் பிரேயர் லைஃப். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பாடலாம், எவ்வளோ கத்தலாம், ஆனால் உப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? உப்புல்லா பண்டம் குப்பையில் போயிடும். அந்த உப்பை கொடுக்கறது தான் பரிசுத்த ஆவியானவர்.
ரலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று காத்திருப்பு ஜெபத்தில் ரொம்ப நேரம் ஆவியானவருக்கு தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு கிடந்தோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஆராதனையில் அசைவாடிட்டா வர்ற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. எல்லாருக்கும் உப்பு இருக்கும், உரப்பு இருக்கும், புளிப்பும் சரியாக இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் அசைவாடுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்க காணிக்க போட்டோன்னு ஆவியானவர் அசைவாடுவாரா? உங்கள் தசமத்தில் ஆவியானவர் அசைவாடுவாரா? நெவர். முழங்கால் போட்டு அசைவாடும் ஆராதனையில் அசைவாடுங்கப்பா, அசைவாடுங்கப்பா அப்படி நம்ம ஜெபிக்கும் போது தான் நீங்கள் பாடினாலும் பிரசன்னம் இருக்கும், ஆராதிச்சாலும் பிரசன்னம் இருக்கும், நான் செய்தி கொடுத்தாலும் பிரசன்னம் இருக்கும். அப்போ இவைகளை எல்லாம் இருள் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமென். ஆனால் ஒன்று கவனிங்க, எப்பெல்லாம் இருள் மூட பார்க்கிறதோ அப்பெல்லாம் அவர் உதிக்க ஆரம்பிப்பார். அப்படிதான் இதுவரை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் என் மேல் உதிப்பார். ஆனாலும் உங்களை கைவிட மாட்டார். ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஒரு வாரம் ஆராதனைக்கு வர முடியலைன்னா ஒன்று ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவாராக்கும். அப்படியெல்லாம் கைவிட மாட்டார். இல்லை இன்னைக்கு ஜெபம் பண்ணவே முடியலை பாஸ்டர், கைவிட்டுருவாரா? கைவிட மாட்டார். இருள் கவ்வை தான் பார்க்கும், ஆனால் விழுங்க நம்ம விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஜெபம் பண்ணல, ஒரு நாள் ஆராதனைக்கு வரல, ஒரு நாள் கூட்டத்துக்கு வரலன்னா ஆண்டவர் என்ன கையை விடுவார்? ஒன்றும் செய்ய மாட்டார். நம்மளை அடிக்க போகிறார், அடிக்க மாட்டார். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மூழ்கிடக்கூடாதபடிக்கு நம்ம பாதுகாத்துக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆகாயத்தில் பறக்கிற பறவையை நீங்கள் தடுக்க முடியாது, ஆனால் அவங்க தலையில் வந்து கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிக்காமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அப்போ உலகத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் நம்ம தீர்வு காண முடியாது, ஆனால் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுதான் அந்த வெளிச்சத்தினிடத்தில், இயேசுவினிடத்தில் நம்ம வரும்போது நம்மை மூடி இருக்கிற எல்லா இருளும் விலகும். கர்த்தர் சொல்றாரு, இருள் ஜனங்களையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் என் மேல் உதிப்பார். எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம். அதனால் சின்ன சின்ன காரியம் வந்தோடனே பயந்துடாதீங்க. ஐயோ அப்படி ஆகி போச்சு இப்படி ஆச்சேன்னு உங்களை விழுங்க மட்டும் விட்டுறாதீங்க. லேசாக கம்பி பிடிக்கும், பாவம் கம்பி பிடிக்கும், அது அசுத்தம் கம்பி பிடிக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, தூசியை உதறி விட்டுருங்க. அதுக்காக நம்ம முழுவதுமாக வாழணும்னா நம்ம இன்னொரு தீவில் தான் போய் வாழணும். நம்ம வாழ்கிற உலகத்தில் என்ன தான் இருக்குது? பாவம் இருக்குது. நீங்கள் நியூஸ் பார்த்துக்கிட்டு தான் இடையில விளம்பரம் வரத்தான் செய்யும். அதுக்காக ஐயோ ஐயோ விளம்பரம் வந்துருச்சு நீங்கள் பதறிக்கிட்டு கிடந்தீங்கன்னா விளம்பரத்தை ஸ்கிப் பண்ணுங்க. அதுக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்கான், எல்லாம் கொடுத்துருக்கான். ஒரு சோதனை வந்தால் தப்பி போகிறதுக்கு, ஆமாம், ஒரு விளம்பரம் வந்தால் என்ன பண்ணு, அதை ஸ்கிப் பண்ணு. உனக்கு பிடிக்காத புரோக்கர் வந்துச்சுன்னா என்ன பண்ணு, பாஸ் பண்ணு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அவன் வச்சுருக்கான். இல்லை வம்புக்காக வந்து இடித்து தள்ளுறான், மொபைலில் வந்து இடிச்சா தள்ளுறான். மொபைலில் எல்லாமே இருக்குது, எல்லாருக்கும் பாவமும் இருக்குது, பரிசுத்தமும் இருக்குது. உனக்கு பிடிக்கலையா அது என்ன பண்ணு, ஸ்கிப், அது பாஸ் பண்ணு. இந்த விளம்பரம் உனக்கு பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணு, உதறித்தள்ளு. ஹல்லேலூயா. ஆனால் அது அப்படியே ஒன்று மயங்க விட்டுறாத. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால் ஒரு சின்ன காரியம் நடந்த உடனே ஃபீல் பண்ணக்கூடாது. ஐயோ உனக்கு நான் ஜெபமே பண்ணலை, என்ன நடக்குமா? ஒன்றும் நடக்காது. அடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஐயோ இந்த வாரம் நான் ஆராதனைக்கு போகல, என்ன ஒன்றும் நடக்காது. ஒரு வாரம் ஆராதனைக்கு போனாலும் ஒன்றும் நடக்காது. ஆனால் இனிமேல் ஆராதனைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்படி தான் நம்ம ஆண்டவருக்குள்ளே வளரணுமே ஒழிய, ஆமேன் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஐயோ ஐயோ நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களை சத்துரு விழுங்க விடாதீங்க, உங்களை இருள் விழுங்க விடாதீங்க. கர்த்தருடைய மகிமை என்மேல் உதித்தது. எல்லாரும் முழங்கால் நின்று, முடியாதவங்க எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஆமேன். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடினாலும் கர்த்தருடைய மகிமை என்மேல் உதிக்கும். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க, மகிமை என்மேல் உதிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். என் சத்துருவே நீ எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாத. நான் இருளிலே உட்கார்ந்தாலும் தேவன் எனக்கு எப்படி இருக்கிறாரு?
ஆமா, இருள் வந்தாலும் தேவன் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க. இன்றைக்கு அந்த வெளிச்சத்துக்கிட்ட வாங்க, அந்த இயேசுவின் இடத்துல வாங்க.